ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிளாஸ் 12 பேக் செயின் ஸ்டிச். இதில் 2 விதம் இருக்குது. பேக் செயின் ஸ்டிச் வித் பீடு. இந்த ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு ஆரம்பிக்க போகிறோம். பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடணும். அது பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அப்புறம் பின்னாடி செயின் நம்ம போட்டோம்ல அதுக்கு நடுவில் இருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். இதுதான் பேக் செயின். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின், அடுத்து சின்ன செயின், அடுத்து பின்னாடி ஒரு சின்ன செயின் போட்டு எடுக்கணும். பெரிய செயின், சின்ன செயின், பின்னாடி நடுவில் குத்தி இன்னொரு செயினை நம்ம எடுக்கணும். இதே தான் நம்ம கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும். ஒரு பெரிய செயின் போடணும், அது பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடணும். மறுபடியும் பின்னாடி திருப்பி நம்ம முதல்ல போட்ட பெரிய செயினுக்கு நடுவில் இருந்து ஒரு செயின் ஸ்டிச் நம்ம எடுக்கணும். இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடுவில் ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டிச்சில் ஒரு பெரிய செயின் போடுறோம், ஒரு சின்ன செயின், அதுக்கடுத்து பின்னாடி போட்டு நம்ம இழுக்கையில் ஒரு முடிச்சு மாதிரி, ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச். இதே மாதிரி நீங்களும் ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயும் போல் எண்ணாட்டு நம்ம போடுறது தான். நெக்ஸ்ட்டு இதிலே பீடு வச்சு நம்ம எப்படி போடலாங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சு எப்பயும் போல் பேக் செயின் போட்டு ஆரம்பித்து ஒரு பெரிய செயின், ஒரு சின்ன செயின், அடுத்து பின்னாடி திருப்பி அந்த இதில் சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாசி எப்படி நான் ஊசியில் போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசியோட ஓட்டையில் ஊசியை விட்டுட்டு ஒரு விரலை வச்சு அந்த பாசியை மேலே இழுத்து விட்டுக்கணும். இழுத்துட்டு அந்த பாசியை அந்த விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கொக்கியில் நம்ம ஜரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த பாசியை நம்ம தான் ஒரு விரலை வச்சு பிடிச்சி கீழே தள்ளணும். தள்ளிட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், ஒரு பெரிய செயின் போடுறேன், அது பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடணும். அடுத்து பின்னாடி நடுவில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு பாசியை நம்ம லோட் பண்ணணும். ஊசியில் அதை போட்டுட்டு பாசியோட ஓட்டையில் நம்ம ஊசியை விடணும். விட்டுட்டு ஒரு விரலை வச்சு அந்த பாசியை மேலே இழுத்துட்டு அந்த விரலை அந்த பாசி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நூலை கொக்கியில் மட்டும் மாட்டிட்டு ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடியில் இருக்க நூலை நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஊசி கீழே இறங்கும். அந்த பாசியை ஒட்டி ஒரு தையல் போடணும். நம்ம மறுபடியும் பெரிய செயின், சின்ன செயின், பின்னாடி ஒரு தையல் போட்டுட்டு பாசி எடுக்கணும். எடுத்துட்டு அடியில் இருக்க நூலை நம்ம நல்லா பிடிச்சி இழுத்தோம்னா பாசி கீழே ஒட்டி வரும். அந்த பாசியை ஒட்டுன மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பாசி எடுக்கிறத நல்லா பாருங்கள். நம்ம தான் ஊசியில் விட்டுட்டு ஒரு விரலை வச்சு அந்த பாசியை மேலே இழுத்துட்டு அந்த விரலை வச்சு நல்லா அந்த பாசியை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் நம்ம அடுத்தது போடணும். ஒரு பெரிய செயின், ஒரு சின்ன செயின், பின்னாடி ஒரு செயின் போட்டுட்டு பாசி எடுக்கணும். எடுத்துட்டு அந்த இதில் லூப்பில் பிடிச்சிக்கிட்டு நம்ம விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடணும். அடுத்து ஒரு பெரிய செயின், ஒரு சின்ன செயின் போட்டு இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தால் இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச் வித் பீட்ஸு. ஃபஸ்ட்டு இது சாதாரணமாக ஒரு தையல் மட்டும் போடுறாப்புல இருக்கும் ஸ்டெப்பு. ரெண்டாவது தையல் ஒரு பாசியை உள்ளே கோர்த்து அந்த பாசி அந்த செயினில் வர்றாப்புல நம்ம போடுறோம். இதுதான் பேக் செயின் ஸ்டிச் வித்து பீடு. எனக்கு 2 விதமான தையல், பேக் செயின் ஸ்டிச்சும் பேக் செயின் ஸ்டிச் வித் பீட்ஸு. இது ரெண்டுமே நீங்களும் ஒரு லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். டெய்லி கிளாஸை டெய்லி ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாஸஸ் ஈஸியாக மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக ஒரே நாளில் பண்ணுறது கஷ்டம்தான். டெய்லி கிளாஸை டெய்லி நீங்கள் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணாலேவும் நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ண முடியும். எல்லா ஸ்டிச்சஸையும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கிளாஸில் ஃப்ரீ கிளாஸ் தான் இருந்தும் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே முடித்தவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதனால் எல்லோரும் ப்ராப்பராக டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணி கிளாஸஸ் முடித்து அப்டேட் பண்ணுங்கள் குரூப்பில்.
இன்றைக்கி வந்து இந்த 2 செயின் ஸ்டிச்சை மட்டும் போட்டு எனக்கு வந்து குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து இதோட முடிய போகுது கிளாஸு. இன்னைக்கு கிளாஸஸ் ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் போட்டு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். எதுவும் பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதையும் ஃபினிஷ் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.